டெல்லியில் சாமியார் மடத்துக்கு சொந்தமான கல்வி நிறுவனத்தை நிர்வகித்து வந்த ஆசாமி இடஒதுக்கீட்டில் படிக்க வந்த மாணவிகளை பலவந்தப்படுத்தி பாலியல் உறவில் ஈடுபட்டு வந்த அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. யார் அந்த ஆசாமி, அவனது பாலியல் இச்சையால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் எத்தனை பேர் உள்ளிட்டவற்றை அலசி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. படிக்க வந்த பிள்ளைகளிடம் பாலியல் லீலைகளை கட்டவிழ்த்து விட்டு போலீசார் கட்டம் கட்டியது தெரிந்ததும் கம்பி எண்ண பயந்து கொண்டு கம்பி நீட்டிய போலி சாமியார் இவன்தான். துறவரம் பூண்டும் சில்மிஷ வேலைகளில் ஈடுபட்டு வந்த இவனை பிடிக்க டெல்லி போலீசார் வலை வீசி காத்து கொண்டிருக்கின்றனர். ஒடிஷாவைச் சேர்ந்த பார்த்த சாரதி என்பவன் தன்னைத்தானே கடவுள் என தம்பட்டம் அடித்துக் கொண்டு சிருங்கேரி பீடத்தில் சேர்ந்து கொண்டு ஆன்மீக சேவையாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. தன்னை நல்லவன் போல காட்டிக்கொண்ட சாமியார் பார்த்த சாரதி கொஞ்சம் கொஞ்சமாக பீடாதிபதிகளின் நற்பெயரை பெற்று சிருங்கேரி பீடத்தின் டெல்லி ஆசிரமத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்துள்ளார். அத்தோடு ஸ்ரீ சாரதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ற கல்வி நிறுவனத்தின் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். சிருங்கேரி பீடத்தில் பார்த்த சாரதியாக பரிணமித்த இவன் தனது பெயரை காலப்போக்கில் சுவாமி சைத்தன்யானந்த சரஸ்வதி என மாற்றிக்கொண்டு தன்னை ஒரு மனித கடவுளாகவே பாவித்துக் கொண்டார். இந்த நிலையில் இவன் மீது மாணவிகள் கூறியிருக்கும் பாலியல் புகார் திடுக்கிட வைத்திருக்கிறது. டெல்லி பாபா என அறியப்படும் பார்த்த சாரதி தனது கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவிகளை குறிவைத்து பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி வந்ததாக பகீர் கிளப்பப்படுகிறது. பார்த்த சாரதியின் பிராடு தனத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்ட சிருங்கேரி பீடத்தின் நிர்வாகிகள் இது குறித்து போலீசில் புகார் அளித்ததோடு அவனை கல்வி நிறுவன பொறுப்பிலிருந்தும் பீடத்தின் பொறுப்பிலிருந்தும் நீக்கியிருக்கின்றனர். இது குறித்து விசாரணையை தொடங்கிய டெல்லி போலீசார் 32 மாணவிகளிடம் விசாரணை செய்ததில் 17 மாணவிகள் டெல்லி பாபாவின் பாலியல் சீண்டலுக்கு பலிகடாவானதாக கூறியது திடுக்கிட வைக்கிறது. பார்த்த சாரதியின் குறி ஏழை மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் கல்லூரியில் சேர்ந்த மாணவிகளாகத்தான் இருக்கும் என்ற தகவல் இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனெனில் மற்ற மாணவிகள் எல்லாம் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதால் எளிதில் போலீசில் சிக்கிவிடுவோம் என்ற பயத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவிகளை மிரட்டி பலவந்தமாக பாலியல் உறவில் ஈடுபடுத்தி இருக்கிறான் காமுகன் பார்த்த சாரதி. கல்லூரியில் ஆய்வுக்கு செல்கிறேன் என்ற பெயரில் எதிரில் வரும் மாணவிகளிடம் ஆபாச சைகையை காட்டுவது, மாணவிகளின் செல்போன் எண்ணுக்கு அருவருக்கத்தக்க வகையில் மெசேஜ் செய்வது என துறவரத்தை மறந்து பாலியல் மோகத்திற்கு தூபம் போட்டு குதூகலித்திருக்கிறான் டெல்லி பாபாவான பார்த்த சாரதி. இவனது அத்துமீறல்களை தெரிந்து கொண்டாலும் ஹாஸ்டல் வார்டன்களும் பெண் ஆசிரியைகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாபாவுக்கு பக்கபலமாக இருந்து மாணவிகளை அனுப்பி வைத்ததாகவும் தெரிய வந்திருப்பது பலரையும் நடுக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பாலியல் பிராடு பார்த்த சாரதி தன்னை பற்றிய உண்மை அம்பலப்பட்டதும் கண்காணாத இடத்திற்கு அபேசான நிலையில் போலியான ஐநா பதிவு எண்ணுடன் வலம் வந்த அவனது காரை மட்டும் பறிமுதல் செய்திருக்கின்றனர் போலீசார். அது மட்டுமின்றி அவனுக்கு உதவிய வார்டன்கள், பெண் ஆசிரியைகள் உள்ளிட்டோரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கல்வி நிலையத்தில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் அலசி ஆராய்ந்து வருகின்றனர்.